தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. எங்கள் எல்லோருக்காகவும் எந்நாளும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. பணிகள் புரிய வந்தார், சீடர் பாதம் கழுவி பணிந்தார். புரிய வந்தார், சீடர் பாதம் கழுவி பணிந்தார். புரிய வந்தார், சீடர் பாதம் கழுவி பணிந்தார். அன்பை வளர்க்கும் உறவா இயேசு தன்னை இந்த உணவா. அன்பை வளர்க்கும் உறவா இயேசு தன்னை இந்த உணவா. பணிகள் புரிய வந்தார், சீடர் பாதம் கழுவி பணிந்தார். தொட்டதும் தீந்தது தொழுமோ, சொல்லை கேட்டதும் அகண்டது அழகு. தொட்டதும் தீந்தது தொழுமோ, சொல்லை கேட்டதும் அகண்ட அழகு. பிட்டதும் பழுகிய தப்பம், பிட்டதும் பழுகிய தப்பம், அதை பகிர்ந்ததும் நின்ற பசியே. பணிகள் புரிய வந்த சீடர் பாதம் கழுவி பணிந்தார். அழைத்ததும் பிறந்தது மாற்றம், ஜெபித்ததும் வந்தது உயிரே. அழைத்ததும் பிறந்தது மாற்றம், அவர் ஜெபித்ததும் வந்த உயிரே. மன்னிப்பும் தந்தது மகிழ்ச்சி, மன்னிப்பும் தந்தது மகிழ்ச்சி, அதை உணர்ந்ததும் கனிந்தது வாழ்வே. புரிய வந்த சீடர் பாதம் கழுவி பணிந்தார். பணிகள் புரிய வந்த சீடர் பாதம் கழுவி பணிந்தார். அன்பை வளர்க்கும் உறவா இயேசு தன்னை உணவா. அன்பை வளர்க்கும் உறவா இயேசு தன்னை இந்த உணவா. நிகழ் புரிய வந்த சீடர் பாதம் கழுவி பணிந்தார். Let your loins be girded and your lamps burning. லூக்கா 12:35. உங்கள் இடையை வரிந்து கட்டியிருங்கள், விளக்குகளும் எரிந்து கொண்டிருக்கட்டும். லூக்கா 12:35. கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் முன்னாள் போப்பாண்டவர் ஃபிக்ஸ் யோர் ஐஸ் ஆன் ஜீசஸ், எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 12:2 போப்பு பெனடிக்ட் அவர்கள் இந்த இயேசுவின் மேல் உங்கள் கண்களை பதியுங்கள், இயேசுவின் மேல் உங்கள் கண்களை பதியுங்கள். Your goal, your preoccupation, your concentration, it was not only what we do but also what we do not do, that we are held accountable. நாம் செய்தவற்றுக்கு மட்டும் அல்ல, செய்ய தவறினவற்றுக்கும் கணக்கு கொடுக்க வேண்டும்.
sins of commission and sins of omission. Not only what we do, but what we have to do. அதை செய்யாமல் விட்டால், கண்டுகொள்ளாமல் விட்டால், ஏனோ தானோ என்று இருந்தால், எனக்கென்ன என்று இருந்தால், அவைகளுக்கும் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். Faithfulness demands consistency. Faithfulness demands consistency. Consistency என்பது தொடர்ந்து முயல வேண்டும். இயேசு காவியத்தில் கவியரசு கண்ணதாசன் கூறுவார், இந்த தோற்கும் எனும் அச்சமின்றி தொடர்ந்துமே முயல வேண்டும். கேட்பதிலே தெளிவு வேண்டும், கிடைக்கும் என்னும் உறுதி வேண்டும். தோற்கும் எனும் அச்சமின்றி தொடர்ந்துமே முயல வேண்டும். இந்த முதல் வார்த்தை மைண்டுக்கு வரலனா, கேட்பதிலே தெளிவு. If your wish, if you win, that is your wish. கேட்பதிலே தெளிவு, கிடைக்கும் என்ற உறுதி, தோற்கும் என்ற மனதிலிருந்து தொடர்ந்துமே முயல வேண்டும். தொடர்ந்து. கன்சிஸ்டன்சின்னா அதான். சில பேருக்கு பக்தி எப்போ வரும் தெரியுமா? நினைச்சுக்கிச்சான் கழுத, எடுத்துக்கிச்சான் ஓட்டம். திடீர்னு பக்தி வரும், திடீர்னு பைபிள் படிக்கணும், திடீர்னு ஜெப கூட்டத்துக்கு போகணும், திடீர்னு வேளாங்கண்ணிக்கு போகணும், அவ்வளோதான். இல்லை, டே இன் அண்ட் டே அவுட், எப்பொழுதும், ஆல்வேஸ் கன்சிஸ்டன்சி, தொடர்ந்து முயல வேண்டும். ரிமைன் கான்ஸ்டன்ட் இன் மை லவ், என் அன்பில் நிலைத்திருங்கள். கன்சிஸ்டன்சி என்றால் எப்பொழுதும், என்ன நேர்ந்தாலும் நன்றி கூறுங்கள் என்று பாடுகிறோம் அல்லவா பரிசுத்த ஆவியின் பாடலில். என்ன நேர்ந்தாலும் ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே அதுதான் என்னுடைய விருதுவாக்கும். என்ன விருதுவாக்கு? அது தேவாரத்திலிருந்து எடுக்கப்பட்ட வாக்கு. இடரினும் தளரினும் எனது ஒரு நோய் தொடரினும் என்றும் உன் கடல் தொழுவேன். இடறுகிறது, அது சும்மா பாதையில கால் இடர்னாலும் சரி, அல்லது வாழ்க்கையில் சறுக்கினாலும் சரி, அல்லது சுகத்திலே பனவீனத்திலே சறுக்கினாலும் சரி, இடரினும் தளரினும், தளர்ந்து போச்சு. எப்படி? காதோரம் நரைச்ச முடி கதை முடிவை காட்டுதடா கண்ணையா அப்படின்னு பட்டணத்தார் சொல்லுவார். நரைச்சி போச்சா காதோரம்? உன்னுடைய நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டு இருக்கின்றன, இன்றைக்கோ நாளைக்கோ, கடவுளுடைய விருப்பம். ஆகவே இடரினும் தளரினும் எனது உருநோய் தொடரினும், என்னுடைய உருநோய், எனக்கு இருக்கக்கூடிய சில தீர்க்க முடியாதவைகள், உதாரணமாக டயபெட்டிக்ஸ் வந்தால் தொடர்ந்து மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். அதனுடைய இம்சைகள் அதிகமாக இருக்காது, ஆனால் நல்ல மருத்துவம் எடுத்துக்கொண்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு சில வலிகள், சில பேருக்கு வலிகள் இருக்கும். ஒத்த தலைவலியோ, முதுகு வலியோ, திருகு வலியோ, முட்டி வலியோ, ரொமாட்டிசமோ, இவைகள் இருந்து கொண்டு இருக்கும், வலிகளை கொடுத்து கொண்டு இருக்கும். எனது ஒரு நோய் தொடரினும் என்றும் உன் கடல் தொழுவேன். ஆண்டவரே உம்மை நான் பற்றி கொண்டிருப்பேன், உன் பாத கமலத்தை பற்றி கொண்டிருப்பேன், உன் கடல் தொழுவேன். ஆகவே மகிழ்ச்சியா இருக்கிறியா? தாம் தூம்னு பாட்டு, ஆஹா ஓகணும், ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், கொஞ்சம் சொன்ன தோன்று போச்சு, ஏன் தான் வாழ்க்கை வருதோ, ஏன் தான் காலம் விடுகிறதோ, ஏன் தான் பொழுது விடுகிறதோ. நோ, எவ்ரி டே இஸ் எ கிஃப்ட், உனக்கு கொடுக்கப்படுகின்ற கொடை. எனவே தான் அந்த வார்த்தை பாருங்கள், பிரசன்ட் டே, த டே இஸ் பிரசன்டட் டு யூ. இறைவா உமக்கு நன்றி. மகிழ்ச்சியோடு வரவேற்று பாருங்க, காலையில் நம் ஆண்டவருடைய தரிசனத்தை பெற்று அந்த ஆசிரை, அந்த ரேஸ் ஆஃப் கிரேஸ் முழுமையாக நாம் உள்ளத்தில் நிறைத்து கொண்டால் நாள் முழுவதும் உற்சாகமாக இருக்கும். சில பேர் ஏன் காலையிலே வாக்கிங் பீச்சுக்கு போகிறாங்க? நான் பேராலயத்தில் இருக்கும் பொழுதெல்லாம் காலையிலே 4:30 மணிக்கெல்லாம் பீச்சுக்கு போயிடுவேன். காலையில் 4:30 மணிக்கு எழுந்து தயார் பண்ணிவிட்டு பல் தொலைக்கிட்டு எல்லாம் குளிச்சு கழிச்சுட்டு நல்ல ஃப்ரெஷ் இதெல்லாம் போட்டுக்கிட்டு, ஸ்போர்ட்ஸ் ஷர்ட்டெல்லாம் போட்டுக்கிட்டு, ஷூ எல்லாம் போட்டுக்கிட்டு நேராக ஒரு 4:45 பீச் பக்கத்தில் அங்கே ஒரு 5 மினிட்ஸில், 2 வீலரில் போனால் 3 மினிட்ஸ் தான், 3 to 5 மினிட்ஸ் போயிட்டு அங்கே நல்ல பிரிஸ்க் வாக்கிங். ஏன்? காலையில் அந்த ஆக்சிஜனை முழுமையாக நீ உன்னுடைய லங்ஸ், நுரையீரலில் கிரகித்து கொண்டாய் என்றால் நாள் முழுவதும் உற்சாகமாக இருப்பாய்.
பிறகு அது முடியல, அப்புறம் அப்படி அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வாக்கிங், இப்போ அதுவும் முடியல, இப்போ மறுபடியும் செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன். ஏனென்றால் என் உடல்நிலை இப்பொழுது நன்றாக தேறிவிட்டது, காலில் காயம் முழுமையாக ஆறிவிட்டது. ஆகவே மறுபடியும் அந்த பிரிஸ்க் லைஃப் வேண்டும். காற்று ஆக்சிஜனை நுரையீரலில் நிரப்பிக் கொள்வதை போல ஆன்மாவில் ஆண்டவருடைய அருளை, ஆசிரை, அந்த ரேஸ் ஆஃப் கிரேஸ் நிரப்பிக்கொள். வாழ்க்கை ஆசீர்வாதம் உள்ளதாக இருக்கும். ஃபெய்த்ஃபுல்னஸ் டிமாண்ட்ஸ் கன்சிஸ்டன்சி. விசுவாசம் சீரான செயல்பாட்டை எதிர்நோக்குகிறது. The most dangerous day in a man's life is when he discovers the word tomorrow, for on that day he learns procrastination. அருமையான கருத்து, அடிக்கடி சொல்வேன். நாளைக்கு பார்த்து கொள்ளலாம். ஒருவனின் வாழ்வில் பயங்கரமான நாள் அவன் நாளை என்ற வார்த்தையை கண்டுபிடிக்கும் போது அந்நாளில் தள்ளி போடுதலை, ஒத்தி வைத்தலை கற்றுக்கொள்கிறான். நாளைக்கு பார்த்துக்கலாம், பிறகு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், இப்புறம் பார்த்துக்கலாம். நடக்கவே நடக்காதுங்க. Do it now, here. ஒன்றே செய், நன்றே செய், இன்றே செய். Luke's Greek word agonia, struggle against the powers of evil. லூக்கா செய்தி அன்றைக்கு வரக்கூடிய ஒரு கருத்தாக போடப்பட்டிருக்கிறது. பரவாயில்ல. லூக்காவின் அகோனியா என்ற கிரேக்க வார்த்தை தீய சக்திகளின் ஆதிக்கத்திற்கு எதிரான போராட்டம். ஞாயிற்றுக்கிழமை லூக்கா செய்தி, லூக்காவுடைய திருநாடு. இவ்வுலகம் ஒரு பயிற்சி களம், என் வாழ்நாள் ஒரு பயிற்சி காலம். இந்த உலகம் ஒரு பயிற்சி களம். It's a place for practice, to live, to follow. என் வாழ்நாள் ஒரு பயிற்சி காலம். வாழ்நாள் முழுவதும் நான் கற்றுக்கொண்டே இருக்கலாம். சின்ன பிள்ளைகள்கிட்டேருந்து கற்றுக்கலாம், பெரியவங்கள்டேருந்து கற்றுக்கலாம், இன்னும் தெரியாதவங்கள்ட்ட கற்றுக்கலாம், சில பேர்கிட்ட அனுபவசாலிகளை கற்றுக்கொள்ளலாம். ஆஹா, இது வரைக்கும் எனக்கு தெரியாதே, வெரி குட், நன்றி என்ற ஒரு மனப்பான்மை இருந்தால் நீ அதிகம் கற்றுக்கொள்வாய். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. இப்போ சொல்லணும்னா கற்றாதது கணனி அளவு. கம்ப்யூட்டர் எவ்வளவு எவ்வளவு துறைகள், எவ்வளவு ஆழம். We can do nothing of ourselves, but we can do all. நாம் தனியாக நம்மால் எதுவும் இயலாது, கடவுளால் எல்லாம் கூடும். With God, oh Jesus, help me to be watchful, vigilant and keep loving you. இயேசுவே, என் வாழ்நாள் முழுவதும் விழிப்புடனும் காவலுடனும் உம்மை என்றும் அன்பு செய்யும் வரம் தாரும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன். சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெருக, புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா, குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமா வருகின்றவரா தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றோமே உண்டாகுக. ஜெபிப்போமாக. இறைவாய்ந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
போற்றி 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 போற்றி. போற்றி. நன்மை வாங்க முடியாதவர்கள் ஆசை நன்மை என்கின்ற வகையில் ஸ்பிரிச்சுவல் கம்யூனியன் என்ற வகையில் இந்த ஜெபத்தை சொல்லுவோம். நற்கருணை மாலை. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் ரத்தம், இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடல் வியாதி இல்லை. இது இயேசுவின் ரத்தம் என்பதால் என்னில் சோர்வு இல்லை. இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வைப்பது இல்லை. இயேசுவின் உடல் நாம் என்பதால் என் பேச்சில் பொய் இல்லை. இயேசுவின் கண்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிமையிறேன். இயேசுவின் கண்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கிறேன். இயேசுவின் சின்ன என்பதால் என் திட்டாரின் செல்லியுள்ளது. இயேசுவின் உள்மனம் என்றால் என் முடிவுகள் சரியானவை. இயேசுவின் அடிமனம் என்றால் என் கருக்கெல்லாம் குணமடைகின்றன. இயேசுவின் என்றால் நான் ஆவியானவராக்கப்படுகிறேன். ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் திரையத்திற்கு குடும்பங்களை ஒப்பு கொடுப்பது, ஸ்தாபகம் செய்வது, இவைகளெல்லாம் நல்ல கத்தோலிக்க கிறிஸ்துவ பழக்கங்கள் உலகம் முழுவதும். ஏனென்றால் ஏர் பரிஷனர்ஸ் எங்கெல்லாம் இதை நீங்கள் தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள், நீங்கள்லாம் இந்த ஏர் பாரிஷ் மக்கள் என்பதை உணர்ந்து ப்ளீஸ் ப்ரே, கேர், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நன்றி. செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, முது மக்களாகிய நாங்கள் ஒப்பு கொடுத்த இந்த திருப்பலியின் வழியாக நாங்கள் எல்லாம் வளமும் நலமும் பெறுவோமாக. இதை எங்களை வழிநடத்த எங்களுக்கு முன்னும் துணையாக இருக்க எங்களுக்குள்ளும் பாதுகாவலாக இருக்க எங்களுக்கு பின்னும் இருந்து எங்களை ஆசீர்வதிப்பீராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி.